ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் தியரி எப்படிக்கா படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. பிரசன்டேஷன் ஆஃப் தியரி கேட்டிருந்தீங்க. எம்சிக்யூ எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். நான் குரூப் 1க்கும் சொல்றேன், குரூப் 2க்கும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எந்த குரூப் நீங்க பார்க்குறீங்களோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தியரி எப்படி படிக்கணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ குரூப் 1ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லா பேப்பர் இருக்கும். ஸோ நான் லா பேப்பர்ல இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வச்சு கேட்குறாங்கன்னா, எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் எழுதுங்க. இல்ல ஃபேக்ட் பதிலா அனாலிசிஸ் எழுதுங்க. ஸோ அந்த மாரி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால நான் ஒரு கொஸ்டின்ஸே எடுத்திருக்கேன். ஒரு கொஸ்டின் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாரி நீங்க வேற கொஸ்டின் கேட்கும்போது எப்படி பிரசன்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க அந்த மாரி பிரிப்பரேஷன் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கொஸ்டின் சொல்லி. ஒரு கஸ்டமர் ஒரு ஷாப்பு போய் என்ன கேட்குறாங்கன்னா, பியூர் காட்டன் கிளாத்ஸ் அவரோட 1 இயர் சைல்டுக்கு கேட்குறாங்க. ஆனா அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3, 4 டிஃபரெண்ட் டிரெஸஸ் காட்டுறாங்க. பட் அந்த டிரெஸஸ் 1 இயர் சைல்டுக்கு ஃபிட் ஆகாது. அது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா 3 to 6 மந்த்ஸ் கிட்க்கு சூட்டபிள் ஆகுற மாரி அவர் காட்டுறாரு. அந்த கஸ்டமரும் அதெல்லாம் பார்க்காம, அவரும் அதுலருந்து ஏதாச்சும் ஒரு டிரெஸ்ஸ செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வந்தோனே தான் தெரியுது, அந்த டிரெஸ் 1 இயர் சைல்டுக்கு ஃபிட்டா இல்ல. யாருக்கு ஃபிட் ஆகுற மாரி இருக்குன்னா, 3 to 6 மந்த் கிட்க்கு ஃபிட் ஆகுற மாரி இருக்கு. இப்ப அந்த கஸ்டமர் அந்த ஷாப் போய் அத ரிட்டர்ன் பண்ணலாமா? சோ அந்த ஷாப்கீப்பர் ரிட்டர்ன் பண்ணி குடுப்பாரா? அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். சோ அந்த மாரி உங்களுக்கு கேஸ் ஸ்டடி மாரி கேக்குறாங்கனாலே, உங்களுக்கு 3 பாயிண்ட்டா நீங்க ரைட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். தேர்ட் கன்க்ளூஷன். இப்ப ப்ரொவிஷன்ல என்ன ரைட் பண்ணணும்னா, இப்ப இந்த கான்செப்ட்ட நம்ம எங்க பார்த்திருக்கோம்? என்ன கான்செப்ட்? கேவியட் எம்ப்டர். அப்படின்னா என்னது? லெட் த பையர் பி அவேர். இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம்னா, அது யாரோட டியூட்டி? பையரோட டியூட்டி தான். அது கரெக்ட்டா இருக்கா? நம்மளுக்கு அந்த குட்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு சொல்லி நம்ம தான் பார்த்து வாங்கணும். பட் இதுவே எப்ப பையர் அவரோட பர்ப்பஸ் செல்லர் கிட்ட சொல்றாரோ, அப்ப என்ன ஆயிரும்? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த செல்லர். சோ அவர் தான் அந்த பையருக்கு என்ன பர்ப்போஸோ அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டான குட்ஸ் சப்ளை பண்ணணும். சோ இதுதான் நம்ம கான்செப்ட்ல படிச்சிருப்போம். சோ அத நீங்க ப்ரொவிஷன்ல ரைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு செக்ஷன் கரெக்ட்டா தெரிஞ்சா மட்டும் செக்ஷன் ரைட் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ரைட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு செக்ஷன் தெரியும்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 16 ஆஃப் த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். சோ நம்ம கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்களோ அத அப்படியே இங்க ரைட் பண்ண போறீங்க. ரைட் பண்ணிட்டு கன்க்ளூஷன் ரைட் பண்ணணும். சோ இந்த இடத்துல கஸ்டமர் அவரோட பர்ப்போஸ் சொல்லியிருக்காங்களா? எஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு பியூர் காட்டன் கிளாத்ஸ் தான் வேணும். அதுவும் 1 இயர் ஓல்டு கிட்க்கு தான் வேணும்னு சொல்லி அவரோட பர்ப்போஸ சொல்லியிருக்காரு. பட் ஷாப்கீப்பர் 3 to 6 மந்த்ஸ் கிட்க்கு ஃபிட் ஆகுற மாரி டிரெஸஸ காட்டியிருக்காங்க. அப்ப இந்த கேஸ்ல யார் மேல தப்பு இருக்கு? ஷாப்கீப்பர் மேல. ஏன்னா அவர் தான் டிஃபரெண்ட் டிரெஸஸ காட்டியிருக்காரு. பையர் பர்ப்போஸ் சொல்லியும். So does the buyer can avoid the contract as this the breach of implied condition. So அப்ப பையர் அந்த குட்ஸ ரிட்டர்ன் பண்ணிட்டு அவர் வேற ஃபிட் ஆகுற மாரி டிரெஸ் வாங்கிக்கலாம். இல்ல மணி ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். சோ கேஸ் ஸ்டடி கேக்குறாங்கன்னா இந்த மாரி பிரசன்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா மார்க் 7 மார்க்குக்கு 6 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கேஸ் ஸ்டடி கேட்டா எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு புரிஞ்சுச்சான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ப்ரொவிஷன் ரைட் பண்ண போறீங்க. ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அண்ட் கன்க்ளூஷன் ரைட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்ப இதுவே டைரக்ட்டா கொஸ்டின் கேக்குறாங்கன்னா எப்படி படிக்கணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்ப இம்ப்ளைட் கண்டிஷன் ஆஃப் வாரண்டி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ எந்த கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுக்கு ஒரு டெஃபினிஷனோ இல்ல மீனிங் மாரி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க இம்ப்ளைட் கண்டிஷன் ஆஃப் வாரண்டி. சோ இல்ல மெயின் என்னது? வாரண்டி. சோ வாரண்டினா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. இப்ப இதுவே அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்ல பவர் ஆஃப் டைரக்டர்ஸ், குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ அந்த மாரி டைரக்டர்ஸ் ரிலேட்டடா கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர்னா என்னன்னு சொல்லி ரைட் பண்ணுங்க. இல்ல கான்ட்ராக்ட் ரிலேட்டடா கேக்குறாங்கன்னா கான்ட்ராக்ட்டோட டெஃபினிஷன ரைட் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 லைன்ஸ் to 4 லைன்ஸ் தான் வரும். சோ மீனிங் ஆர் டெஃபினிஷன ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வாரண்டினா என்னன்னு ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இம்ப்ளைட் கண்டிஷன் ஆஃப் வாரண்டி. அதுல என்னென்ன வரும்? கண்டிஷன் as to டைட்டில், சேல் பை டிஸ்கிரிப்ஷன், சேல் பை சாம்பிள், கண்டிஷன் as to குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ், கண்டிஷன் as to மெர்ச்சன்டபிலிட்டி, கண்டிஷன் as to ஹோல்சம்னஸ். சோ அந்த ஹெட்டிங் மட்டும் நீங்க மைண்ட் மேப் மாரி போட்டா ஓகே தான்.
இல்ல சினாப்சிஸ் மாரி ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா ரைட் பண்ணுங்க. இல்ல டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, நீங்க டைரக்ட்டா இம்ப்ளைட் கண்டிஷன் ஆஃப் வாரண்டின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. நான் ஃபாஸ்ட்டா தான் ரைட் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாரி குடுங்க. இம்ப்ளைட் கண்டிஷன் ஆஃப் வாரண்டின்னு போட்டு என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ, அந்த ஹெட்டிங் எல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாரி குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் அஸ் டூ டைட்டில். ஸோ கண்டிஷன் அஸ் டூ டைட்டில்னா என்ன? ஒரு 5 லைன்ஸ் வர்ற மாரி கான்செப்ட் ரைட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு புக்ல எக்ஸாம்பிள் இல்லன்னா, நீங்க Googleல பாத்தோ, இல்ல ChatGPTல பாத்தாலே உங்களுக்கு வரும். ஜஸ்ட் 1 லைன் இல்ல 2 லைன் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போடுங்க. இப்ப பாருங்க கண்டிஷன் அஸ் டூ டைட்டில். இஃப் A sells a bike that actually belongs to B, the buyer can reject it. இப்ப A வந்து ஒரு பைக் வந்து செல் பண்றாங்க. அது ஆக்சுவலி வந்து A யோட பைக்கே கிடையாது. அது B யோட பைக். அப்ப யார் அது வாங்குறாங்களோ, இப்ப பையர் Cன்னு வச்சுக்கோங்க. இப்ப C வாங்குறாங்கன்னா, அவர் வந்து கண்டிப்பா அத வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க 1 லைன்ல இல்ல 2 லைன்ல எக்ஸாம்பிள் ரைட் பண்ணாலே போதும் தான். அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். சோ வாரண்டினா என்ன நமக்கு எழுதியிருக்கோம். சோ அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் மேப் பண்ணி குடுத்துருக்காங்க. சோ கண்டிஷன் அஸ் டூ டைட்டில்னா என்ன? ஜஸ்ட் ஒரு 5 லைன்ஸ் வந்து மீனிங் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 லைன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்கன்னா, அவங்க கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு 7 மார்க்ஸ்க்கு 6 மார்க், 5 மார்க் வரைக்கும் நீங்க ஈஸியா வாங்கலாம். நெக்ஸ்ட் சேல் பை டிஸ்கிரிப்ஷன். அப்ப சேல் பை டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லி ரைட் பண்ணிட்டு ஒரு 2 லைன்ல எக்ஸாம்பிள். இஃப் த செல்லர் சேஸ் த டீ-ஷர்ட் இஸ் 100% காட்டன் பட் டெலிவர்ஸ் பாலிஸ்டர். இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 100% காட்டன் இருக்கு. பட் நம்மளுக்கு டெலிவர் ஆகும்போது அது பாலிஸ்டரா இருக்குன்னா, நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். சோ அதே மாரி சேல் பை சாம்பிள்னா என்ன? ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸ் மாரி குடுங்க. உங்களுக்கு இது வந்து சிஏ புக்ல பார்த்தா உங்களுக்கு இருக்கும். நெறைய நீங்க Googleல ரெஃபர் பண்ணாலே நெறைய இது வரும். எக்ஸாம்பிள்ஸ், வேற கான்செப்ட். இப்ப உங்களுக்கு புக்ல வந்து இப்ப கண்டிஷன் அஸ் டூ டைட்டில் படிக்கணும். ஆனா புக்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நீங்க ஜஸ்ட் Googleல போட்டாலே வேற புக்ல இருந்து வரும். இப்ப லா புக்கே நெறைய புக் இருக்கும்ல, வேற புக். சோ அதுல இருந்து ரெஃபர் பண்ணுங்க. இல்ல சிஏ புக்ல இருந்து ரெஃபர் பண்ணுங்க. சோ இல்ல உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது வேற ஏதாச்சும் புக், லா புக் இருந்துச்சுன்னா அதுல ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்செப்ட் கரெக்ட்டா இருந்தா போதும். புக்ல இருக்க மாரி தான் கரெக்ட்டா அதே வேர்ட், அதே இதா தான் ரைட் பண்ணணும். சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கணும் இல்ல. உங்களுக்கு வந்து மீனிங் கரெக்ட்டா இருக்கணும். ஃப்ரேசஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைட்டா. இப்போ உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்டா எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லி புரியுதா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் ஆர் மீனிங் மாரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு மைண்ட் மேப். டைம் இருந்தா மைண்ட் மேப் குடுங்க. இல்ல சினாப்சிஸ் மாரி ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீனிங் எழுத போறீங்க. ஜஸ்ட் ஒரு 5 டூ 6 லைன்ஸ் மீனிங் எழுதினாலே போதும் தான். சோ ஒரு மீனிங் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சோ இது வந்து நான் லாக்குன்னு சொல்லல. எந்த பேப்பர்னாலும். இப்ப குரூப் 2ல மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் படிக்கிறீங்க, இல்ல பினான்சியல் அக்கவுண்டிங் படிக்கிறீங்க. பினான்சியல் அக்கவுண்டிங்ல ஏதாச்சும் தியரி படிக்கிறீங்க, இல்ல பினான்சியல் மேனேஜ்மென்ட்ல ஏதாச்சும் தியரி படிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 லைன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. சோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா மறக்காது. எக்ஸாம்பிள்ஸோட படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்செப்டும் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கும். இப்ப பாருங்க, சேல் பை டிஸ்கிரிப்ஷன் நான் படிக்கிறேன். இப்ப நான் வந்து காட்டன் டீ ஷர்ட் ஆர்டர் பண்றேன். பட் டெலிவர் பண்ணும்போது பாலிஸ்டர் வருது. அதனால வந்து பையர் ரிஜெக்ட் பண்ணலாம். சோ அப்ப அந்த கான்செப்ட் வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கும். சோ நீங்க ஈஸியா இப்ப உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அங்க மறந்தாலும், நீங்க ஈஸியா இந்த எக்ஸாம்பிள் வச்சே நீங்க வந்து ரைட் பண்ணிர்லாம். சோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு படிங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இப்ப குரூப் 2ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி வந்து தியரி வந்து பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி. இப்ப நம்ம மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்லயே மாடியூல் 1 பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடியூல் 1ல நீங்க எடுத்தோனே என்ன இருக்குன்னா, மேஜர் யூசர்ஸ் ஆஃப் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் சொல்லி குடுத்திருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் ஹெட்டிங் குடுத்து ஒரு 2 லைன்ஸ் மாரி குடுத்திருப்பாங்க. சோ அத நீங்க எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம்னா, இப்ப பாருங்க மேஜர் யூசஸ் ஆஃப் பினான்சியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு மீனிங் மாரி ஒரு ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ்ல எழுதிக்கோங்க. அது நம்ம புக்லயே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா மைண்ட் மேப் மாரி ரைட் பண்ணுங்க. மேஜர் யூசஸ் ஆஃப் பினான்சியல் இன்ஃபர்மேஷன். ஒரு பாக்ஸ் மாரி போட்டு ஜஸ்ட் ஓனர்ஸ் ஆர் இன்வெஸ்டார்ஸ், மேனேஜ்மென்ட், கிரெடிட்டார்ஸ் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ஒரு நீட்டா இருக்கும். இல்லைன்னா சினாப்சிஸ் மாரி ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஓனர்ஸ் ஆர் இன்வெஸ்டர். சோ ஓனர்ஸ்க்கும் இன்வெஸ்டருக்கும் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் அக்சஸ் பண்ணணும். பர்பஸ் என்னது? அப்பதான் வந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ அவங்களால வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் மேனேஜ்மென்ட். மேனேஜ்மென்ட்டோட இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் என்ன? இன்டர்னல் டெசிஷன் மேக்கிங். சோ எதுக்காண்டி பர்பஸ் என்னது? சோ அப்பதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், பட்ஜெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது எப்பயுமே வந்து மறக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணலாம். ஓ பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க. பிளாக் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஹெட்டிங் மட்டும். ஓனர்ஸ் ஆர் இன்வெஸ்டார், மேனேஜ்மென்ட், கிரெடிட்டார்ஸ் அதுக்கு மட்டும் வந்து நீங்க பிளாக் யூஸ் பண்ணுங்க. இப்ப இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் எழுதுறது வந்து ப்ளூலயே எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு பென்சில்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டு அக்சஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த். சோ அந்த கீவேர்ட அண்டர்லைன் பண்ணுங்க.
ஸோ அண்டர்லைன் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. ஸோ மெயின் கீவேர்ட் கரெக்ட்டா இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா மார்க் அடிச்சிரும் ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இன்னொரு கொஸ்டினுக்கும் சொல்றேன். இப்ப இம்பாக்ட் ஆஃப் த நியூ பிசினஸ் என்வைரன்மென்ட் ஆன் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங். இப்ப இந்த கொஸ்டின் நம்ம புக்ல பார்த்தா, ஒரு பேராகிராஃபா குடுத்திருப்பாங்க. ஒரு 3 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த 3 பேஜஸ் நம்ம ஃபுல்லா படிச்சாலும், நம்மளால அங்க போய் எழுதுறதுக்கு டைம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நம்ம நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்கறாங்க? 7 மார்க்ஸ்க்கு. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் இல்ல 2 1/2 பேஜ் ஆச்சும் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ அங்க நம்ம டைம் இருக்கிறத பொறுத்து தான் நம்மளால வந்து ரைட் பண்ண முடியும். இப்ப நீங்க லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்க புக்ல இருக்கிறத படிச்சுட்டீங்கன்னா ஓகே. இப்ப சில கொஸ்டின் எல்லாமே படிக்காம வச்சிருப்பீங்க. சோ இந்த கொஸ்டின் படிப்போமா? வேணாமா? சரி லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி படிச்சுக்கலாம். சரி ஏதாச்சும் ஒரு சாப்டர்ல ஒரு 2 கொஸ்டினோ, ஒரு 5 கொஸ்டினோ நீங்க வந்து பெண்டிங் வச்சிருப்பீங்க. சோ அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் வந்து Googleல பாருங்க. இந்த மாரி பாயிண்ட்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா மார்க் வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். இப்ப பாருங்க குளோபல் காம்படிஷன். சோ அதுல என்னென்ன வரும்? குளோபலைசேஷன் ஹாஸ் இன்கிரீஸ்ட் காம்படிஷன் வேர்ல்ட் வைட். Firms now operate globally facing stiff competition. Quality and customer satisfaction are crucial. Management accounting plays a key role in decision making. Companies must adapt to remain competitive. இது நான் புக்ல குடுத்திருக்கிற மீனிங் தான். ஜஸ்ட் வந்து பிளேசஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பாயிண்ட் வைஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். சோ அப்ப எனக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்ல வந்து ஐயோ கஷ்டமா இருக்கு. சோ நான் ஃபுல்லா ஒமிட் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த மாரி பாயிண்ட்ஸ் பண்ணி படிச்சேன்னா, ஒரு 7 மார்க்குக்கு என்னால அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 6 மார்க்ஸ்காச்சும் நான் வாங்கலாம்ல. ஃபுல் மார்க்ஸ் வாங்காம அட்லீஸ்ட் 4 மார்க்ஸ் இல்ல 5 மார்க்ஸ்காச்சும் அவங்க போட வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு ஃபுல்லா எழுதவும் டைம் இருக்காது. சோ இந்த மாரி படிக்கும்போது நம்மளால வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். இல்ல 8 டூ 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ என்னால 8 டூ 9 பாயிண்ட்ஸும் ஃபுல்லா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் நான் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இப்ப நீங்க புக்ல இருக்க மாரி ஃபுல்லா ரைட் பண்ணீங்கன்னா, இப்ப குளோபல் காம்படிஷன் ரைட் பண்ணாலே உங்களுக்கு 10 லைன்ஸ் கிட்ட வந்துரும். நெக்ஸ்ட் சேஞ்சிங் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எழுதுறீங்க. 10 லைன்ஸ் வந்துரும். சோ நீங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணதுக்கே உங்களுக்கு ஒரு 2 பேஜஸ் மேலேயே போயிரும். சோ உங்களுக்கு வந்து அங்க டைம் கம்மியா தான் இருக்கும். சோ இந்த மாரி நீங்க படிக்கும்போது, புக்ல இருக்கிற 8 பாயிண்ட்ஸும் பிரசன்ட் பண்ண முடியும். அந்த 8 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற மீனிங்கும் நம்மளால வந்து ஷார்ட் பண்ணி பிரசன்ட் பண்ண முடியுது. சோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி அவங்க வந்து எல்லா பாயிண்ட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. சோ நம்ம வந்து கண்டிப்பா மார்க் வந்து 4 டூ 5 இல்ல 6 மார்க்ஸ் வரைக்குமே குடுக்கலாம். சோ அது வந்து கரெக்ஷன் பண்றவங்கள பொறுத்து. சில பேர் 6 மார்க்ஸ் குடுக்கலாம். சில பேர் வந்து 4 மார்க்ஸ் குடுக்கலாம். சோ இந்த மாரி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்கன்னா, இந்த மாரி படிச்சுக்கோங்க. சோ நீங்க ஜஸ்ட் ChatGPTலயே அத வந்து ஃப்ரேசஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுன்னு சொன்னா அதுவே சென்ட் பண்ணிரும். இல்லன்னா நீங்க Googleலயோ இல்ல வேற புக்ல கூட ரெஃபர் பண்ணலாம். சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃபிரெண்ட்ஸ். சோ எப்படி படிக்கணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சோ எக்ஸாம்பிள் வச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இதே குளோபல் காம்படிஷன் படிக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு 1 லைன்ல எக்ஸாம்பிள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு ChatGPT வந்து சென்ட் பண்ணிரும். சோ அந்த மாரி அந்த ஒன் எக்ஸாம்பிள் 1 லைன்ல ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன டிஎம் பண்ணீங்கன்னா, ஒன் டே ஸ்டடி பிளான் சொல்லுங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க சிங்கிள் குரூப் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஈச் பேப்பருக்கும் 1 டே தான் நடுவுல கேப் இருக்கும். இப்ப ஸ்டடி பிளான் வந்து உங்களோட ஸ்டடி பிளான் வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்க ஸ்டடி பிளான நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப நான் எப்படி ஸ்டடி பிளான் வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணணும், நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னோட நான் எப்படி சிங்கிள் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணேன்னு சொல்ற வீடியோலயே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னொரு டைமும் சொல்றேன். இப்பவே வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சுருங்க இந்த ஷெட்யூல. இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப கார்ப்பரேட் அக்கவுண்டிங் எடுத்தீங்கன்னா, அதுல நீங்க என்னென்ன மாடியூல்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்க படிச்ச மாடியூல்ஸ் வந்து மேபி உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஸ்டடி பிளான் வந்து நீங்களே பிரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும் 2 பேருக்கும் காமன் தான். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. குரூப் 2ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 மாடியூல் வந்து சம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற 3 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தியரி, ஆடிட்டிங் வரும். ஸோ எந்தெந்த மாடியூல்ஸ்ல சம்ஸ் இருக்கோ, ஸோ அது எல்லாமே இந்த மாரி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடியூல் 1 இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா, நம்மளுக்கு 64 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட இருக்கும். 64, 65 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர்ஸ்ல வந்து எவ்வளோ சம்ஸ் இருக்கும். நீங்க நம்பர் போட்டு வச்சாலும் ஓகே தான். இல்ல 2018 டிசம்பர் ஸோ அந்த மாரி எழுதி வச்சாலும் ஓகே தான். இப்ப நான் ஆல்ரெடி வந்து என்னோட நோட்ல எழுதி வச்சிருப்பேன். இப்ப 2018 டிசம்பர்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2019 டிசம்பர்னா செகண்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாரி நான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ அதனால நான் நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். நீங்க இப்பவே ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுவீங்கல்ல, அப்பவே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த சம் வந்து டஃப்பா இருக்கும், எந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட்,
எது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணுமோ, அது எல்லாமே ஒரு ஹைலைட்ல கிரீன் கலர்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு கலர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு, அதே மாரி மாடியூல் 1ஆ இருக்கட்டும், மாடியூல் 2, மாடியூல் 4, மாடியூல் 3 ஸோ நீங்க என்னென்ன நீங்க படிக்க போறீங்களோ, அது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாடியூல் வந்து நம்ம படிச்சிருக்கோம், எந்த மாடியூல் வந்து ஒமிட் பண்ண போறோம்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 2 எழுதுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎம் எக்ஸாம். நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் வரும். இப்ப ஓபிஎம் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து 5:00 முடியும். ஸோ 5:00 முடிச்சுட்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், இல்ல ஹாஸ்டல் போறோம்னா, எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லி. இப்ப நம்ம ஒரு 6:00 இல்ல 7:00க்குள்ளவே நம்ம வீட்டுக்கோ, இல்ல ஹாஸ்டலுக்கோ போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 8:00 படிக்க உட்கார்றீங்க. ஸோ இப்ப 8 டூ 11 ஸோ எந்த மாடியூல் உங்களுக்கு நல்லா தெரியுமோ, அந்த மாடியூல ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருங்க. இப்ப எனக்கு மாடியூல் 4 நல்லா தெரியும். ஸோ அதுல ஈஸியா 14 மார்க்ஸ் நான் கண்டிப்பா வாங்கிருவேன். ஸோ அதனால மாடியூல் 4 ஃபர்ஸ்ட் முடிச்சுருங்க. இப்ப நெக்ஸ்ட் இப்ப மார்னிங் வந்து ஒரு 4:00 இல்லைன்னா 5:00 இப்ப 5:00 எந்திரிக்கிறோம். ஸோ 5 டூ ஒரு 9 ஸோ மாடியூல் 1 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மாடியூல் 1 வைக்கலாம், 2 வைக்கலாம். இந்த மாரி நீங்க டைம் பிரிச்சுக்கோங்க. நடுவுல வந்து லஞ்சுக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, டைம் கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இப்ப நம்ம எந்திரிக்க டைம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கே தூக்கம் வராது. ஐயோ! நம்ம 5:00 கரெக்ட்டா அந்த மாரி தான் டைம் செட் பண்ணியிருக்கோம். 1 ஹவர் மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாடியூல் வந்து பெண்டிங் விழுந்துரும். ஸோ அப்ப நம்ம கரெக்ட்டா படிக்கணும், கரெக்ட்டா எந்திரிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து முன்னாடியே 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேப்பர்ல இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மாடியூல் 4 பார்க்குறீங்களா? ஸோ 1 முடிச்சோனே டிக் பண்ணிக்கோங்க. 2 முடிச்சோனே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிக் பண்ணும்போது நம்ம வேகமா வேகமா பார்ப்போம். அது ஒரு நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் மாரி இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் 1 ஹவர்ல இந்த இந்த மாடியூல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மாரி. ஸோ எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலது ரொம்ப மறக்குதுன்னா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. மார்னிங் அங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம்ல, அப்ப வந்து அந்த இத மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேப்பர கரெக்ட்டா பத்திரமா வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும், ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த பேப்பர நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து தியரி பாருங்க. லாஸ்ட்டா தியரி எடுங்க. ஸோ சம்ஸ் வந்து நம்ம ஈஸியா மார்க் வாங்கலாம். தியரிய விட சம்ஸ் தான் நம்மளால வந்து ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஸோ எந்த சம்மும் தெரியலனாலும் அப்படியே விட்டுட்டு வராதீங்க. ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையாச்சும் ரைட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா சம்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ஃபார்முலா கரெக்ட்டா இல்லனாலும் ஒரு 1/2 மார்க் போட வாய்ப்பு இருக்கு. இல்ல 1 மார்க் போட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து சம்ஸ் வந்து எதுவுமே தெரியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையாச்சும் அட்டெண்ட் பண்ணிருங்க. தியரி வந்து நம்ம சொல்ல முடியாது. மார்க் வந்து எப்படி போடுவாங்க? அ கண்டிப்பா 6 மார்க்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பா 5 மார்க்ஸ் கிடைக்குமா? 4 மார்க்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து சம்ஸ் தெரியும்னா, கண்டிப்பா சம்ஸே அட்டெண்ட் பண்ணுங்க. பீட்ட கொன்னிலே மாடியூல் 1 எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 சம் வந்து ஜஸ்ட் பேசிக் தான். அதெல்லாம் எக்ஸாம்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஸோ அத உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம, அது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டைம் என்ட்ரி மட்டும் பார்த்துட்டு, எந்த சம் நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அந்த சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால எல்லா சம்மும் ஒன் டேல எல்லா மாடியூல்ஸ்ல இருக்கிற சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க சம்ஸ் முடிச்சுட்டு ஆடிட்டிங் படிக்கணும். தியரி இருக்கு. ஸோ தியரிக்கும் நம்ம டைம் வேணும். ஸோ அதனால தான் இந்த இது எல்லாமே இப்பவே முடிச்சு வச்சுருங்க. இப்ப இன்னைக்கு டேட் வந்து டிசம்பர் 5. இன்னும் நம்மளுக்கு எக்ஸாம்க்கு ஒரு 4 டூ 5 டேஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த பிளான் வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுருங்க நீங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகுமா? 4 பேப்பர்ஸ் பிரிப்பேர் பண்ணி வைக்க. ஸோ இது எல்லாமே பிரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு கண்டிப்பா லாஸ்ட் மினிட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 1 டேல வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டடி பிளான் பண்ணணும் சொல்லி. ஸோ இந்த பிளான் தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎம் முடிச்சுட்டு வர்றோம். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் அக்கவுண்டிங். அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பிளான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவ்வளதான். ஸோ அதிலேயே நம்மளுக்கு வந்து 1 ஹவர், 2 ஹவர் வேஸ்ட் ஆயிரும். ஐயோ! நம்ம என்ன படிக்கிறது? ஐயோ! ஓபிஎம் வேற இப்படி அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ மார்க் வரும்? ஸோ அத பத்தியெல்லாம் யோசனை பண்ணக்கூடாதுன்னா, நீங்க கண்டிப்பா முன்னாடி இப்பவே பிளான் போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஐயோ! நம்ம 1 ஹவர் வேஸ்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு மாடியூல் வந்து பெண்டிங்ல விழுந்துரும். லாஸ்ட் வந்து நம்ம எப்படினாலும் எம்சிக்யூ வந்து லாஸ்ட் தான் போட்டிருப்போம். ஸோ லாஸ்ட் எம்சிக்யூ படிக்க முடியாம போயிரும். ஸோ அதனால வந்து லாஸ்ட் எக்ஸாம் பத்தியெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஸோ எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம எந்த டைம்ல இருந்து ஸ்டடி பிளான் போட்டுருக்கோம். இப்ப 8:00ல இருந்து போட்டுருக்கோம்னா, கரெக்ட்டா வீட்டுக்கு வர்றோம். 1 ஹவர் ரெஃப்ரெஷ் ஆகுறோம்.
கரெக்ட்டா 8:00 படிக்க உட்கார்றோம். சண்ட மண்டா இருக்கணும். நீங்க முன்னாடி எழுதின கொஸ்டின் எடுத்து ரெஃபர் பண்றது. ஸோ அதுலலாம் டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்ன மாரி நீங்க ஸ்டடி பிளான் போட்டு வச்சிருக்கீங்களோ, அத மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு 1 டேல கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாரி நீங்க பிளான் போட்டு வச்சுட்டீங்கன்னா, நம்பர் மாரி இந்த மாரி எழுதி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா டக்கு டக்குன்னு முடிக்க முடிக்க டிக் பண்ணிட்டே வந்துரணும். ஸோ எது இம்பார்ட்டனோ அத மட்டும் சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் அங்க 1 ஹவர் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த சம் மட்டும் இன்னொரு டைம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்டடி பிளான் வந்து எப்படி பண்ணணும், இன்னும் டீட்டெயிலா வேணுனா என்னோட Instagram ஆர் Telegramக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்றேன். ஏன்னா நீங்க என்ன மாடியூல்ஸ் படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயிலா வேணுனா என்னோட Instagram ஆர் Telegramக்கு மெசேஜ் பண்ணுங்க. Instagram ஐடியும், Telegramஓட ஐடியோட லிங்க்கும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே நான் குடுத்துருக்கேன். அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஷன் எடுக்க எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு 7 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நம்ம 5 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ண போறோம். 2AB, 3AB, 4AB. ஸோ இந்த 7 கொஸ்டின்ல நம்ம எந்த கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ண போறோம்? 5 கொஸ்டின். அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிருங்க. டிசைட் பண்ணிட்டு அந்த மாடியூல் வந்து தரோவா படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க எந்த மாடியூல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த மாடியூல் வந்து நீங்க எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இல்லுஸ்ட்ரேஷன், ஸ்கேனர் சம்ஸ், எம்சிக்யூ. ஸோ எதுவுமே நீங்க ஒமிட் பண்ணவே கூடாது. முக்கியமா இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கேனர்ஸ். ஏன்னா நீங்க ஸ்கேனர் சம்ஸ் பார்த்துட்டாலே, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சிமிலரா தான் கேட்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஸ்டெப்ல தான் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க கான்செப்ட் தரவா இருந்தாலே நீங்க ஈஸியா வந்து 60+ வாங்கிரலாம் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து இப்ப கார்ப்பரேட் அக்கவுண்டிங் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2ABல மாடியூல் 1ல இருந்து தான் வரும். நெக்ஸ்ட் 3 வந்து மாடியூல் 2வே 14 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ 4த் ஒன் வந்து மாடியூல் 4ல இருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து மாடியூல் 3ல ஒரு கொஸ்டின், மாடியூல் 5ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். பேலன்ஸ் 3 கொஸ்டினும் ஆடிட்டிங் தியரில இருந்து கேட்பாங்க. மாடியூல் 6, மாடியூல் 7ல இருந்து வரும். மாடியூல் 7, மாடியூல் 7, மாடியூல் 7 அண்ட் மாடியூல் 8. ஸோ எந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, அத வந்து எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல எதுவுமே நான் வந்து ஒமிட் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து சம்ஸ்ல வந்து ஈஸியா மார்க் வாங்க முடியும்னு சொல்லி தெரியும். அதனால வந்து நான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கரெக்ட்டா படிச்சுட்டேன். 4 கொஸ்டின். நான் ஒரு கொஸ்டின்ல வந்து 5 மார்க்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க 10, இங்க 10, இங்க 10, இங்க 10. ஸோ எனக்கு 40 மார்க்ஸ் வந்துருச்சு. கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல மட்டுமே 40 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 30 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னால வந்து கண்டிப்பா 24 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 மார்க்ஸ். ஸோ இதுலயே 64 வந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரு கொஸ்டின் வந்து நான் தியரி அட்டெண்ட் பண்ணணும். ஸோ தியரி அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு ஷூரா வந்து கண்டிப்பா 7 மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு 4 to 5 மார்க்ஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நான் 3, 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ +3 ஸோ இப்ப பாருங்க 70 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா எக்ஸாம்ஷன் 60+ வாங்கணும்னா, நம்ம எந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறோமோ, அந்த கொஸ்டின்ல நீங்க எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இல்லுஸ்ட்ரேஷன், ஸ்கேனர் சம்ஸ் எல்லாமே பார்த்திருக்கணும். முக்கியமா ஸ்கேனர் சம்ஸ். ஸ்கேனர் சம்ஸ் வந்து எந்த இயர்ல இருந்து பார்த்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, 2018ல இருந்து 2025 ஜூன் கொஸ்டின் வரைக்கும் நீங்க பார்த்திருக்கணும். ஸோ அப்பதான் தெரியும் எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் கேட்டிருக்காங்கன்னா, அதுல எப்படி நம்ம என்ட்ரி போடணும், ஸோ எந்த மாரி சொல்யூஷன்ஸ் போடணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ எதுவுமே ஸ்கேனர் சம்ஸ் முக்கியமா ஒமிட் பண்ணவே பண்ணிறாதீங்க ஃபிரெண்ட்ஸ். அப்பதான் நம்மளால ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 5 மார்க்ஸ் எடுத்தா தான் நம்மளால வந்து பாருங்க 70 வருது. ஸோ இப்ப சம்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் அட்டெண்ட் பண்ணும்போதே. சரி இது எல்லாமே நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொல்லி. பட் தியரி நான் என்னதான் 3+ பேஜ் எழுதினாலும் எனக்கு ஷூரா தெரியாது. அங்க எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு எப்படினாலும் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து 3 மார்க்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து தெரியும்னா கண்டிப்பா சம்ஸே அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு சம்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபார்முலா கூட எனக்கு மறந்துருச்சுனா மட்டும் நீங்க வந்து தியரி வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னோட குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், எனக்கு சம்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா சம்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன் ஃபிரெண்ட்ஸ். தியரி வந்து சப்போஸ் எனக்கு சம்ஸ் ஒண்ணுமே தெரியல, ஃபார்முலாவே தெரியலனா தான் நான் தியரி அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல எனக்கு 70+ தான் கிடைச்சுச்சு. ஸோ அதனால வந்து சம்ஸ் தெரியும்னா சம்ஸே அட்டெண்ட் பண்ணுங்க. சம்ஸ் எதுவுமே தெரியலனா மட்டும் தியரி அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எம்சிக்யூ பிரிப்பரேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப எம்சிக்யூ எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் தான் பார்க்கணும். உங்களுக்கு ஈச் மாடியூல் முடிய முடிய எம்சிக்யூ குடுத்திருப்பாங்க புக் பேக். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லி. ஸோ இப்ப நீங்க புக் வந்து பழைய புக் வச்சிருக்கீங்க. 2024 பிரிண்ட் ஆன புக்.
2022 பிரிண்ட் ஆன புக், இல்ல 2023 பிரிண்ட் ஆன புக் வச்சிருக்கீங்கன்னா, இப்ப அப்டேட் பண்ண ரீபிரிண்ட் இருக்கும்ல, அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப 2022 பிரிண்ட் ஆன புக்லலாம் பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 எம்சிக்யூ தான் குடுத்துருப்பாங்க. பட் அப்டேட் ஆன புக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 70, 60 எம்சிக்யூ இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து எம்சிக்யூ மட்டும் கரண்ட் அப்டேட் புக்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ புக் பேக் முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கும். 2022 சிலபஸ் எம்சிக்யூன்னு சொல்லி. ஸோ அது பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து 2016 சிலபஸ் எம்சிக்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர் எம்சிக்யூ. இப்ப நீங்க ஸ்கேனர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, ஸ்கேனர்ஸ் பின்னாடியே இருக்கும். உங்களுக்கு 2017ல இருந்து 25 வரைக்குமே இருக்கும். இப்ப 2017 ஓட எம்சிக்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படி இருக்கும்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்ப எல்லாமே பார்க்கணுமா? நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் தானே கேட்பாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டா, நோ, எல்லாமே பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கே உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாரி கிரியேட் பண்ணி கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல படிச்சிருப்போம். பட் அது வந்து நம்மளுக்கு வந்து எம்சிக்யூலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எல்லாமே தான் நீங்க பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு நான் உங்களுக்கு டெலிகிராம்லயே வந்து லிங்க் குடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2016 எம்சிக்யூ, 2022 எம்சிக்யூ. இப்ப நீங்க ஸ்கேனர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கேனர்ஸ்லயே உங்களுக்கு வந்து பின்னாடி எல்லாமே எம்சிக்யூவா அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தனியாவே குடுத்துருப்பாங்க. இப்ப என்கிட்ட ஸ்கேனர்ஸ் இல்லன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம வெப்சைட்லயே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுவோம்ல, கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு, ஆன்சர் ஷீட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆன்சர் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ரெஃபர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ எம்சிக்யூ வந்து இந்த 3ம் நீங்க பார்த்தாலே 4 புக் பேக் 2022 சிலபஸ், 2016 சிலபஸ் அண்ட் ஸ்கேனர் எம்சிக்யூ. இது மட்டும் பார்த்தாலே நீங்க கண்டிப்பா வந்து 26 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்துடலாம். எம்சிக்யூவும் நம்ம டெலிகிராம்லயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 ஓட எம்சிக்யூவும் டெலிகிராம்ல இருக்கு. நீங்க அந்த லிங்க்க டச் பண்ணா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வெப்சைட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலனா, நீங்க டெலிகிராம்ல இந்த மாரி வந்து லிங்க் கிளிக் பண்ணாலே பிடிஎஃப் வரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்டிங் வீடியோ கேட்டிருந்தாங்க ஒரு பிரதர். இப்ப நம்ம டெலிகிராம்ல காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டடி பிளான்லயே நான் உங்களுக்கு குடுத்துருப்பேன். கொஸ்டின் பேப்பர் மாடல். இப்ப 2ஏபில எந்த மாடியூல்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 3ஏபில எந்த மாடியூல்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப எந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, அந்த மாடியூல்ல இருக்கிற எதுவுமே நீங்க ஒமிட் பண்ணக்கூடாது. இல்லுஸ்ட்ரேஷன், ஸ்கேனர்ஸ். ஸோ உங்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஸ்கேனர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின். ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து 2018, 19 அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2018ல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் ரெஃபர் பண்ணிருங்க. ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங்ல மோஸ்ட்லி எந்த மாடியூலும் ஒமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து சம்ஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரு மாடியூல்ல தான் உங்களுக்கு வந்து தியரி இருக்கும். காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மோஸ்ட்லி ஜஸ்ட் ஒன் வேர்ட் தான் சேஞ்ச் ஆகுற மாரி இருக்கும். காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அப்ஜெக்டிவா இருக்கட்டும், ஸ்கோப்பா இருக்கட்டும், மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும். நீங்க ரீட் பண்ணாலே தெரியும். பார்க்குறதுக்கு தான் ஒரு 10 பேஜஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸி. காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து 14 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈஸியா நீங்க வாங்கலாம். இப்ப நீங்க காஸ்ட் அக்கவுண்டிங்ல வந்து எந்த மாடியூலும் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து இப்ப மாடியூல் 5ல இருந்து ஆப்பரேஷனல் காஸ்டிங். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் சம். சம்டைம்ஸ் கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல சம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5த் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் காஸ்டிங் கஷ்டமா இருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து எந்த மாடியூலும் ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ எல்லா மாடியூலும் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதுவுமே தெரியலைனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஃபார்முலா தான். ஃபார்முலா, ஃபார்மேட். ஒரு நோட்ல ஈச் மாடியூல் முடிய முடிய அதோட ஃபார்முலா அண்ட் ஃபார்மேட் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம்க்கு ஒரு 1 ஹவர் பிஃபோர் வந்து ரிவைஸ் பண்றது வந்து ஃபார்முலாவும் ஃபார்மேட்டடா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுவுமே தெரியலனாலும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாரி வந்து நீங்க ஃபார்முலாவும், ஃபார்மேட்டும் தனியா ஒரு நோட்ல ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரைட் பண்ண இப்ப டைம் இல்ல, லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சுன்னா, நீங்க எனக்கு Instagram ஆர் Telegramல மெசேஜ் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம கிட்ட காஸ்ட் அக்கவுண்டிங் நோட்ஸ் இருக்கு. ஃபினான்சியல் அக்கவுண்டிங் இருக்கு. டாக்ஸேஷன் இருக்கு. குரூப் 2ல வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இருக்கு. அண்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட் இருக்கு. ஸோ நீங்க வேணுனா அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபார்மேட், ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் சம்ஸோட சம் கான்செப்ட் எல்லாமே நான் ரைட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரே டைம்ல எப்படி 2 குரூப் வந்து ஹேண்டில் பண்றது? ஸோ அதுக்கு எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு குரூப்பா தான் அட்டெண்ட் பண்ணேன்.
ஸோ அதனால வந்து நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து 2 குரூப் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. இப்ப நீங்க 2 குரூப் ஹேண்டில் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து 1 டேக்கு வந்து 8 ஹவர்ஸ் வந்து உங்க பிரிப்பரேஷன் பண்ணணும் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்ஸ் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு வந்து குரூப் 1ல பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்ஸ் பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபினான்சியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் குரூப் 2ல வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங், ஓபிஎம், ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட், மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங். இப்போ உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சம்ஸ் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஓபிஎம்மும் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட்டும் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல வந்து மாடியூல் 1 அண்ட் 9 வந்து உங்களுக்கு தியரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ் மாடியூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ சம்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க தியரி படிங்க. ஏன்னா நீங்க வந்து சம்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல வந்து ஃபினான்சியல் அக்கவுண்டிங் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்டா தான் நீங்க ரிவிஷன் பண்றீங்கன்னா, சம்ஸ்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னா, நெக்ஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் சம்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. தியரி நெக்ஸ்ட் படிங்க. இது என்னோட ஸ்மால் சஜஷன். நெக்ஸ்ட் வந்து ஹவர்ஸ் கணக்கு வைக்கிறத விட, 1 டேக்கு வந்து நம்ம ஒரு 60 சம்ஸ் பார்க்கணும். இல்ல ரொம்ப 70 சம்ஸ் பார்க்கணும். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 40 சம்ஸ் ஆச்சும் பார்க்கணும் 1 டேக்கு. ஸோ அந்த மாரி வந்து நீங்க டார்கெட் வைங்க. ஸோ 1 மந்த்துக்கு வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் முடிக்கிற மாரி பிளான் பண்ணுங்க. நெறைய நோட்ஸ் எடுங்க. இப்போ ஒரு மாடியூல் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அந்த மாடியூல்ல என்னென்ன இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் 1, 2, 3, 4. இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் 1ல வந்து இப்ப பட்ஜெட் படிக்கிறோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கேஷ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து பர்ச்சேஸ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரி நீங்க ரைட் பண்ணி வைங்க. இப்ப கேஷ் பட்ஜெட் கஷ்டமா இருக்குன்னா, ஸோ அந்த இத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது, ஜஸ்ட் அந்த எந்த சம் நீங்க மார்க் பண்ணி வச்சீங்களோ, அந்த சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. மத்தது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். உங்களால வந்து 2 குரூப்பும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். See you in the next video.